வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னால் மட்டும் பத்தாது. கதையோட டாப்பிக்கும் டைட்டிலும் தெரிஞ்சால் தான் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாமா வேணாமான்றதே தோணும். சரி வாங்க, கதையோட டாபிக் என்னென்னு பார்க்கலாம். அதாவது, எனக்கு தூரத்து சொந்தம் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள எங்களுக்கே இப்போ தான் தெரியும். அதாவது அவங்கள எனக்கு என்ன முறைன்றதேலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் அத்தை மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டேன். நாங்கள் இப்படியே பேச ஆரம்பித்தோம். இப்போ நல்லா பழகுறோம். என்னென்னா, எங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எங்கே போனாலும் 2 காரில் தனித்தனி ஃபேமிலியாக ஒரே இடத்துக்கு போகிறது, இப்படியான ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்தோம். இப்படியே இருந்துகிட்ருக்கும்போது எங்கள் அத்தை அன்றைக்கி அவங்ககிட்ட ஒரு விஷயம் தனியாக நான் பேசணும், எனக்காக உனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொன்னாங்க. அது என்னன்றது தான் இந்த கதையோட டாபிக், அந்த டைட்டில். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் தமிழ் நிலவன். எனக்கு 24 வயசு ஆகுது. நான் படித்து முடிச்சுட்டு இப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நாங்கள் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன்தான் நான். என்னென்னா, எங்கள் அம்மா அப்பா, நான், என் தம்பி 4 பேர் தான் வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். என்னென்னா, என் தம்பிக்கும் எனக்கும் சுமார் 7 வயசு டிஃப்ரெண்ட்டு. என் தம்பிக்கு இப்போ 17 வயசு, எனக்கு இப்போ 24 வயசு. ஸோ நாங்கள் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருந்தோம். என்னென்னா, நான் காலேஜ் முடித்தது 23 வயசில். ஒரு வருஷம் சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சர்டிஃபிகேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வேலை தேடினேன். வெளியில் போய் ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஒன்றும் வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னென்னா, ஜோசியர்கிட்ட எங்கள் வீட்டில் கூப்பிட்டு போனாங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் வீட்டில் இப்போ ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வேலை இது பண்ண முடியும், தம்பி கிடைக்கும், வீட்டில் அடுத்த சூழ்நிலை மாறும். ஏன்னா இப்போ வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அடுத்த சூழ்நிலை மாறணுன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லும்போது, என் தம்பிக்கு இது வரைக்கும் காது குத்தலை. சரி, அதனால் அவனுக்கு காது குத்துறது ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணிடலாம், அது ஒரு சுப செலவாக இருக்குமே அப்படின்ட்டு நாங்கள் என் தம்பிக்கு காது குத்துறதுக்கு என்னன்றதை நாங்கள் யோசித்து அதுக்கப்புறம் நாங்கள் சொந்த பந்தங்களை நிறைய பேர் கூட்டினோம். என்னென்னா, அப்போல்லாம் எங்களுக்கு பெரிய சொந்த பந்தங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பேசி அவங்கள வர சொல்லி, அப்போ தான் இந்த அத்தைன்றவங்க எங்களுக்கு தெரியும். இப்படி ஒருத்தவங்க நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, தூரத்து சொந்தக்காரங்க. இவங்கக்கிட்டலாம் நம்ம இனிமேல் நிறைய பேசணும். ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நிறைய செஞ்சவங்க. நம்ம இவங்கள இப்போலாம் பேசுகிறதில்ல. அதனால் இனிமேல் நம்ம எல்லாருக்கூடையும் ஒரு லிங்க்கில் இருக்கணும் அப்படின்ட்டு நான் பேச ஆரம்பித்தோம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. எனக்கும் அதே மாதிரி வேலையும் கிடச்சிது. ஃபங்க்ஷன் முடித்து 2 மாதத்தில் அப்போ தான் இவங்கெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சு. இப்போ என்னென்னா, எங்கே வெளில போனாலும் 2 கார், அதாவது அவங்க காரில் அவங்களும் ஃபேமிலியும், எங்கள் காரில் நாங்கள் ஃபேமிலியாக போகிற அளவுக்கு நாங்கள் ஒரு க்ளோஸ் ஆகிட்டோம். வெளியில் போய் இருந்தால் 2 ரூம் எடுத்து, அவங்க ஒரு ரூமில் நாங்கள் ஒரு ரூமில், நாங்கள் எங்கேயுமே சொல்லாமல் போகவே மாட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு என்னென்னா, எங்கள் அத்தை மாமாவுக்கு குழந்தை என்பது இல்லை. நான் அவங்கக்கிட்ட நல்லா பேச எங்கள் மாமா யார்கிட்டையும் பேசவே மாட்டார். என்கிட்ட மட்டும்தான் ரிலாக்ஸாகவும் சிரித்து பேசினார். அதை பார்த்து எங்கள் அத்தையை அசந்து போயிட்டாங்க. என்னென்னா, இந்த 3 மனுஷன் சிரிச்சுலாம் பேசுவாரா அப்படின்ற அளவுக்கு இவங்க எங்கள் அத்தையை வியந்து பார்த்தாங்க என்கிட்ட எங்கள் மாமா பேசுகிறது. சரி, இப்படியே போயிட்டு இருந்தபோது எனக்கு வேலையிலேருந்து எப்பப்பெல்லாம் சனி ஞாயிறு லீவ் வருதோ நான் ஊருக்கு வந்துடுவேன். என் ஊர்லேருந்து 100 கிலோமீட்டர் தான் நான் இருந்த இடம். ஸோ பைக்லேயே நான் வந்துடுவேன். இப்படி பைக்கில் போக என்ன ஆச்சுன்னா, அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போவேன். என் வீட்டில் என் தம்பியும் காலேஜ் போயிட்டான், யாரும் இல்லை, போர் அடிக்கும். எங்கள் அத்தை மாமா நல்லா பேசுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் விவசாயம் தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்க வீட்டுக்கு போக நல்ல பழக்கங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிது. ஆனால் ஒரு சில நேரம் எங்கள் அத்தைக்கும் எங்கள் மாமாவுக்கும் ஒரே சண்டை நடந்துகிட்ருக்கும். எனக்கு என்னன்னே புரியாது. சரி, சண்டை நடந்துகிட்ருக்கு, அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு நானும் ரொம்ப இது பண்ணி விட்டுட்டேன். இப்போ என்னென்னா, எனக்கும் 25 வயசு ஆன காரணத்தினால எனக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தேன். என்னென்னா, பொண்ணு பார்க்க எங்கள் அத்தைகிட்ட எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அதான் எங்கள் அம்மா எங்கள் அத்தைகிட்ட சொல்லியிருக்காங்க, எதாவது நல்ல பொண்ணு இருந்தால் பாருப்பா அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அத்தை எந்த பொண்ணு வந்தாலும் இந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாதுன்ட்டு என்னை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்கிட்ட. நான் ஒரு நாளில் கேட்டேன், என்ன தான் அத்தை பிரச்சனை, ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எந்த பொண்ணை பார்த்தாலும் செட் ஆகாதுன்றீங்களே, என்ன தான் அத்தை பிரச்சனை அப்படின்னா, ஆமாம், அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நீ ஒரு நாள் லீவ் இருக்கும்போது வா, மாமாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்னாங்க. சரி, நானும் அதுக்கேற்ற மாதிரி மாமாவுக்கு தான் தெரிய வேணான்றாங்களே, நம்மளும் ஒரு நாள் லீவ் இருக்கும்போது நான் போனேன்னே சொன்னாங்க, உனக்கும் எங்கள் மாமாவுக்கும் அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, எனக்கும் உனக்குமே நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது,
நீ வந்து இப்போ தான் எங்களுக்கு பழக்கமானவங்க, எனக்கு எல்லாமே ஓகே தான். உங்கள் மாமா வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தையும் இல்லை, நானே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு சில பேர் வந்து உதவி தேவைப்படுது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன நீ எதாவது டாக்டர்கிட்ட போயிட்டு பேசணுமா குழந்த விஷயமா? மாமாவுக்கு எதாவது பிரச்சனையா, உங்களுக்கு எதாவது பிரச்சனையை கண்டுபிடிக்கணுமா அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, பிரச்சனை வந்து உங்கள் மாமாவுக்கு தான். இது வந்து உங்கள் மாமாகிட்ட சொன்னால் அவர் மனம் உடஞ்சி போயிடுவார். அதனால் இதை உங்கள் மாமாகிட்ட சொல்ல முடியாது. அதனால் உங்கள் மாமா வந்து செய்யாத ஒரு விஷயத்த நீ அந்த குறைய தீர்த்து வைக்கணும் அப்படின்னாங்க. அதனால தான் நான் வந்து உனக்கு இத்தனை பொண்ணையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ இதெல்லாம் ரொம்ப தப்பு நீ. என்ன நீ மாமா என்ன நினைப்பாரு? அந்த மனுஷன் வந்து என்னை நம்பி தானே நீ உங்கள் வீட்டுக்குள்ளே விட்டாரு. நான் அவருக்கு துரோகம் நினைக்க மாட்டேன் நீ அப்படின்னாங்க. அவங்க வந்து திரும்பி என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு இதில் விருப்பம் இல்லையா அப்படின்னாங்க. நீ எனக்கு விருப்பம்லாம் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல. உங்கள் நிலமையை வந்து எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் உங்கள் மாமாவுக்கு வந்து என்னால் துரோகம் பண்ண முடியாது நீ அப்படின்னேன். அவங்க வந்து இது ஒன்றும் துரோகம்லாம் இல்லை, எனக்கான ஒரு உதவி தானே. அப்போ வந்து நான் எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லையா? உங்கள் மாமாவுக்கு தான் நீ உண்மையாக இருப்பியா, எனக்கு உண்மையாக இருக்க மாட்டியா அப்படின்னாங்க. அப்போ சொன்னேன், நீ அப்படிலாம் இல்லை நீ, நான் எல்லாருக்குமே உண்மையாக தான் இருக்கேன், ஆனால் இது ரொம்ப தப்பு நீ அப்படின்னேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நான் யோசித்து முடிவு எடுக்கிறேன் நீ அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே அதே மாதிரி வேலையும் கிடச்சிருச்சு. சரி வேலை கிடச்சிச்சின்றான் பாருங்கள், வேலைக்கு போயிட்டேன். திரும்பி அடுத்த சனியாக தான் வருவேன். ஸோ இந்த 5 நாளில் என்னென்னா எங்கள் அண்ணி டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற, ஏது இருக்க, இப்போ மாமா ஆள் இல்லை, அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்பாங்க. சரி என்னடா அது பெரிய டார்ச்சராக இருக்கே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப அவங்களே என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதுக்கு மேலேயே வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணியை வந்து நான் சொல்லிட்டேன். சரி அண்ணி, நீங்கள் சொல்கிறது வந்து ஓகே தான், ஆனால் எனக்கு ஓகே இல்லை, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு சொன்னேன். நீங்கள் எந்த இடத்துக்கு வர சொல்கிறீங்களோ அங்கே நான் வரேன்ட்டு. அதேமாதிரி அவங்க ஒரு இடம் சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ணி இந்த மாதிரி எனக்கும் இப்போ கல்யாணம் ஆக போகுது, நான் வந்து ஒரு பொண்ணை வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த சுச்சுவேஷனில் நீங்களும் இப்படி இருந்தால் என்ன தான் இது? நீங்களாம் தானே எங்களுக்கு வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும். நீங்களே இப்படி இருக்கும்போது என்ன நீ இது வந்து வெளில தெரிஞ்சால் ஊரில் தப்பாக பேசுவோம். மாமா வந்து என்ன மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு, இதை வந்து நான் கெடுக்கிறதுக்கு எனக்கு விரும்பலை. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இது தேவைப்படுதுன்னா எனக்கு ஓகே தான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் ரொம்ப யோசித்து, இல்லைப்பா நான் சொன்னது தப்பு தான்ப்பா, உன்கிட்ட வந்து நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, என்னை வந்து மன்னிச்சிருப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து மாமாவுக்கு வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் இருங்க நீ அப்படின்னேன். அவங்க வந்து ஆமாப்பா, நான் வந்து ஏதோ ஒரு அல்ப ஆசையால் வந்து நான் அவன்கிட்ட இப்படி கேட்டுட்டேன், இப்படிலாம் கேட்டிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அன்றைக்கி காலைல வந்து மன்னிப்பு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். என்னடா அது இவங்க இப்படி காலைலலாம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்னுட்டு. அவங்க சொன்னாங்க, நீ அதெல்லாம் வேணாம் நீ அப்படின்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் பண்ண தப்புக்கு இதான் பிராயச்சித்தம் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை, நீங்கள் விடுங்க, இந்த விஷயத்தை இதோட மறந்துடுங்க. எனக்கு அடுத்தது கல்யாணம் நடக்கணும், என் கல்யாண வேலையை என்னன்னு பாருங்க நீ அப்படின்னேன். சரிப்பா நான் வந்து முன்னின்று நான் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன்ட்டு கல்யாணம் நடத்தி வச்சாங்க. இப்போ நானும் என் ஒய்ஃப் நாங்கள் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் மாமாவும் அவங்களுமே இப்போ அவங்க குழந்தைய பிறந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே இந்த கதை. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது நடந்த ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி.